லைக்கா நிறுவனம் தயாரிப்பில் உருவாகியுள்ள இந்த படம் கிரிக்கெட் விளையாட்டை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த படத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த் இருவரும் இணைந்து நடித்துள்ளனர். ஹீரோயின்கள் இல்லாமல் எடுக்கப்பட்டுள்ள இப்படத்திற்கு ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்துள்ளார். ரஜினிகாந்த் மொய்தீன் பாய் என்கிற எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோலில் நடித்துள்ளார். மேலும் செந்தில், தம்பி ராமையா, ஜீவிதா உள்ளிட்ட பலர் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளனர். ரஜினிகாந்தை தொடர்ந்து இந்த படத்தில் பிரபல முன்னாள் கிரிக்கெட் வீரர் கபில் தேவும் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார். மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த ஆண்டு பொங்கலுக்கு இப்படம் ரிலீஸ் ஆகும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான ப்ரொமோஷன் பணிகளும் தீவிரமாக நடந்து வந்தது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தன்னுடைய முன்னாள் கணவர் தனுஷின் கேப்டன் மில்லர் படத்துடன் மோத உள்ளதாகவும் செய்திகள் வெளியான நிலையில் கடைசி நேரத்தில் பொங்கல் ரேஸில் இருந்து பின்வாங்கியது லால் சலாம். அதாவது லைக்கா நிறுவனம் தயாரிப்பில் நடிகர் அருண் விஜய் நடிப்பில் ஏ.எல். விஜய் தயாரிப்பில் உருவாகியுள்ள மிஷன் சாப்டர் 1 திரைப்படம் பொங்கல் ரிலீஸ் ஆக உள்ளதால் லால் சலாம் படத்தின் ரிலீஸ் தேதிக்கு மற்றொரு தேதிக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் சற்று முன் இப்படத்தின் ரிலீஸ் தேதி குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி பிப்ரவரி 9ஆம் தேதி லால் சலாம் திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.